ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தொடர்ந்து எங்களோடு வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை கேட்க அவளுடன் எதிர்பார்த்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய பிரதான கட்டளையும் ஓர் அவசர அழைப்பும் என்ற தலைப்பில் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்து 3 வருட காலம் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி இந்த பூமிக்கு தன்னை சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுத்து மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி செல்லும் பொழுது தம்முடைய சீஷர்களை அழைத்து தம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் மத்தேயு 28:19 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மால் ஆயத்த பண்ணப்பட்ட சீஷர்களையும் தம்மை விசுவாசித்த ஒரு கூட்ட ஜனத்தையும் பார்த்து ஒரு பிரதான கட்டளையை கொடுக்கிறார். அதுதான் சுவிசேஷ பணி. நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். அல்லேலூயா. இந்த கட்டளையானது சீஷர்களை பார்த்து சொன்னார். அது சீஷர்களோடு அது முடிந்து விடவில்லை, 12 அப்போஸ்தலரோடு அது முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து அந்த பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. சபைக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. சபைக்கு என்று சொல்லி பார்க்கும்பொழுது விசுவாசிகள், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த கட்டளையை நிறைவேற்ற முன் வர வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த நம்முடைய சபையோடு நம்முடைய மேய்ப்பனோடு இணைந்து சபையாராய் சென்று இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். நாம் இந்த பூமியில பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலும் கூட்டமாக ஜனங்கள் மரித்து நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். சிலர் ரட்சிக்கப்பட்டு ஜீவனுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் இந்த உலகத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத 3 லட்சம் கிராமங்கள் உண்டு. ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது, இந்திய தேசத்துல 3 லட்சம் கிராமங்கள் உண்டு. அந்த 3 லட்சம் கிராமங்களுக்காக நாம் ஜெபித்து நமக்கு கொடுக்கப்பட்ட சபையோடு இணைந்து சுவிசேஷ ஊழியத்தை ஒவ்வொரு விசுவாச மக்களும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. வெறும் ஊழியக்கார் மட்டும் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லா தேவ ஜனங்கள் மீது விழுந்த கடமை. அதுதான் பிரதான கட்டளையை எல்லோரும் நிறைவேற்றணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாளில் ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி தெரியுங்களா? என் மகனே, என் மகளே, உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், உன்னை ரட்சித்தேன், உன்னை பாதுகாத்தேன். நிலையில்லாத இந்த பூமியில பொல்லாத ஜனங்கள் மத்தியில உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உன்னை கேட்டதெல்லாம் உனக்கு நான் அருள் செய்து உன்னை உயர்த்தினேன். நீ எனக்காக வாழ்நாள்ல என்ன செய்தாய் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்பார். நாம சொல்ல, ஆண்டவரே, நான் சர்ச்சைக்கு வந்தேன், காணிக்கை கொடுத்தேன், சில சபைகள் கட்டுவது ஸ்பான்சர் பண்ணேன், ஏழைகளுக்கு உதவி செய்தேன், எல்லாம் ஜெபித்தேன், உபவாசமாக இருந்தேன், பரிசுத்தமாக வாழ்ந்தேன், நீதியாக நடந்தேன், பக்தி வைராக்கியம் கொண்டேன். எல்லாம் நல்லது. எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் பிரியப்பட்டார். தேவன் அதற்கான பிரதிபலன் இந்த பூமியிலே கொடுத்து விட்டார். அருமையானவர்களே, சிலுவையில் உனக்காக நான் என்னுடைய ஜீவனையே கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற கேள்வி கேட்கும்போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு, இத்தனை கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன், இத்தனை ஆயிரம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன், உம்முடைய அன்பை நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாளில் இத்தனை பேருக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் நான் சுவிசேஷம் சொன்னேன், இத்தனை ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நான் சபைக்கு கொண்டு வந்து ஆத்துமா ஆதாயம் செய்தேனப்பா என்று நீங்கள் ஆண்டவரிடத்துல தைரியமாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார்.
இருக்கிறார். அதுதான் தேவன் சந்தோஷப்படுவார். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இந்த முழு உலகம் கெட்டு போயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அதற்காகத்தான் பலியானார். அந்த நற்செய்தி அறிவிப்பதற்காகத்தான் பிரதான கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்நாட்கள்ல ஒரு கூட்ட ஜனத்தை இயேசுக்கு என்று ஆதாயப்படுத்தணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்திலேயோ, பிரயாணப்படுற இடத்துலயோ இயேசுவின் அன்பை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பொல்லாத காலம், இந்த கடைசி காலத்துல இந்த சுவிசேஷ ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள் கம்மியாயிட்டு வருது. கேட்டா ஒரு கூட்டம் பயம், கிறிஸ்துவ எதிர்ப்பாளர் எதிர்க்கிறார்கள், அங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்றாங்க, சாக்கு போக்குலாம் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லவே கூடாது. எதிர்ப்புகள் எல்லா காலத்திலும் இருக்கிறது. அப்போஸ்தலர் காலத்தில் இருந்தது, இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது, இனி பொல்லாத காலங்களும் வரப்போகிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருடைய சுவிசேஷ வேலையை எல்லா விசுவாச மக்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்க சபையோடு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கவில்லை என்று சொன்னால், தியாகத்தோடு அறிவிக்கவில்லை என்று சொன்னால், அந்த சுவிசேஷ ஊழியம் செய்கிற தேவ பணப்பெற்ற பரிசுத்தவான்களுக்காக ஜெபித்து அவரோடு இணைந்து ஊழியம் செய்யவில்லை என்று சொன்னால், நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் உங்களையும் என்னையும் கணக்கு கேட்பார். அருமையானவர்களே, இந்த சுவிசேஷ வேலைக்காக உங்களை ஒப்பு கொடுக்கலாமா? உங்களில் சிலரை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் சிலரை தேசத்திற்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் மூலமா சுவிசேஷத்தை கேட்டு அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அநேகர் பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்பட போகிறார்கள். அநேகர் உங்கள் மூலம் புறப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தையினாலே அநேகருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட போகிறது. தேசம் மறுரூபமாகப்பட போகிறது. இந்த சுவிசேஷ பணியில உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். இது கடைசி காலமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளைக்கு இந்த டிவி வாயிலாக, இந்த யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, தாயே, சகோதரனே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம் உங்க மேல இறங்கி வர போகிறது. கடைசியா உங்களுக்கான ஜெபிக்கிற வேலை என்னோடு சேர்ந்து பரலோக தேவனை நோக்கி பாருங்க. நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது அங்க ஆத்தும அறுவடை உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும். அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. பிசாசு கட்டிருந்து வெளியே வருவாங்க. படிக்க தெரியாத பேதுருவை ஆண்டவர் அழைத்தார்ல, ஒரே பிரசங்கத்தில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே, ஏன் உங்களை ஆண்டவர் பயன்படுத்தக்கூடாது? ஏன் உங்கள் மூலமா வல்லமை புறப்படும்? உங்களுக்குள்ள விசேஷித்த கிருபை திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வேலையில, இந்த செய்தி வேலையில பிரதான கட்டளைக்கு ஒரு அவசர அழைப்பாக நான் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க முன் வாருங்கள். உங்களை ஒப்பு கொடுங்கள், தியாகம் பண்ணுங்கள், நேரத்தை கடவுளுக்கு கொடுங்க. உங்க சபையோடு இணைந்து சுவிசேஷத்துக்கு புறப்படுங்க. உங்க கிராமத்துல, சுற்றி இருக்கிற கிராமத்துல, தேசத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ டிராக்ஸ் கொடுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷ குடியினோடு இணைந்து அழைப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்க கொடுக்கிற ஒரு கைப்பிரதி, ஒரு சுவிசேஷ ஊழியம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமா இன்றைக்கு அமையும். நாளைக்கு உங்க சந்ததிக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் எத்தனையோ சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கனமான இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரதான கட்டளையை நிறைவேற்ற நீங்க முன்வாங்க. உங்களுடைய தரித்திரங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் முறியடிப்பார். சில பாடுகள், பிரச்சனை, நெருக்கங்கள்லாம் ஏன் வருது? நாம் தேவ திட்டத்துக்கு நேராக வர வேண்டும். தேவன் என்னை எதற்காக அழைத்தார்? எதற்காக என்ன ஆயுசு நாளை கொடுத்திருக்கிறார்? நான் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? என்னை குறித்து தேவன் திட்டம் என்ன? நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அது அவரிடத்தில் அந்த வெளிப்பாடை பெற்று அவருடைய வேலை செய்வதற்காக தான் சில நெருக்கடிகள் வருகிறது. அதை பார்த்து சோர்ந்து விடாதீர்கள். உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சுவிசேஷ வேலைக்காக, நற்செய்தி அறிவிக்கும் வேலைக்காக உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. எல்லாருக்குமே அந்த கடமை, எல்லா விசுவாசிகளுக்குமே இந்த அழைப்பு இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கிறது என் மேல் விழுந்த கடமை, உங்கள் மேல் விழுந்த கடமை. நம்முடைய ஆயுசு நாட்கள் கடைசி வரைக்கும் இயேசு அன்பை அநேகருக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல கடந்து வரும். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் இருந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, வேலைக்கு ஜெப வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களோடு இணைந்து கர்த்தாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கென்று தன்னை அர்ப்பணித்து தேவனுக்கென்று ஏதாவது ஒன்று இந்த கடைசி நாட்களை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிற மகனுக்காக, மகளுக்காக, சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபையின் கரம் இவர்கள் மீது நீட்டப்படுவதாக.
அபிஷேகிக்கிற கரம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த வல்லமை இவர்கள் மீது இறங்கி வரட்டும். இவருடைய ஆத்மாவில் இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு கடந்து வரட்டும். பிரதான கட்டளையின் மீது ஒரு கவனம் உண்டாயிருக்கட்டும். அப்பா, சுவிசேஷ பணியை தீவிரப்படுத்தட்டும். தாங்கள் செய்கிற சபையோடு இணைந்து, ஆண்டவரே, சபை ஊழியக்காரோடு இணைந்து இவர்கள் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் எழும்பி ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்துவாராக. ஓ ஹalleluya. இந்த வேளையில என்னோடு ஆண்டவரே செய்தியை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகன் மூலமாக, மகள் மூலமாக லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கிற வல்ல கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க. பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவரே சபைக்குள்ளே ஞானஸ்தானப்படுத்துகிற ஒரு விசுவாசிகளாக இவர்கள் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதற்காக, அநேகரை எழுப்புவதற்காக, உம்முடைய அன்பு ஒவ்வொருத்தருக்கும் ஊற்றப்படுவதற்காக, இந்த சுவிசேஷ ஊழியத்தின் மீது, பிரதான கட்டளையின் மீது அதிகமாய் பாரம் இதனால் இவர்களை உண்டாவதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டு அநேகர் ஆண்டவரே இன்றைக்கு இருந்து ஆண்டவரே இந்த செய்தி மூலமாய் தொடப்பட்டு அநேகர் சுவிசேஷ ஊழியத்துக்கு புறப்பட போறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தையை ஆண்டவரே நான் பிரசங்கித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீர் கிரியை செய்யுங்க. 30, 60, 100 பலன் கொடுப்பதாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாழ்த்துக்கள். உங்கள் சபை போதகரோடு நீங்கள் இணைந்து குழுவாக சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய அன்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கும். பரலோகமும் நம்ம எழுந்து நின்று வரவேற்கும் ஒரு நாளிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.